வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் விரலில் நகமே இருக்காது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் அவரே கடித்து துப்பிவிடுவார். அப்படி ஒரு பழக்கம். சின்ன குழந்தைகள் நகம் கடிக்குது, விரல் சூப்புது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? குழந்தைகள் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு வித பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி, அல்லது தான் சரியாக கவனிக்கப்படலை அப்படிங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அது அப்படிங்கிறாங்க டாக்டர்கள். சில இடங்களில் 2வது குழந்தை பிறந்த உடனே பெரியவர்கள் கவனம் முதல் குழந்தைகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி 2வது குழந்தைகிட்ட போயிடும். அந்த சமயத்தில் முதல் குழந்தைக்கு இந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டாம். சில குடும்பங்களில் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. குழந்தை ரொம்ப நேரத்துக்கு பெற்றவங்களை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குழந்தை ஒரு பாதுகாப்பின்மையை உணர ஆரம்பிக்கும். இந்த பழக்கம் வந்துடும். அதனால் ஒரு குழந்தைக்கு தான் ஒதுக்கப்படுறோம் அப்படிங்கிற நினைப்பு வராமல் பார்த்துக்கணும். வளர்ந்த குழந்தைகளும் நகம் கடிக்கும். வயசானவங்ககிட்டையும் இந்த பழக்கம் இருக்கும். இது ஒரு மனச்சிதைவின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க மனநல நிபுணர்கள். அம்மா அப்பா திட்டினாலும் சரி, அல்லது ஆசிரியர் திட்டினாலும் சரி, இந்த பழக்கம் வந்துடும். நாம் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு வர்ற சமயம் நகம் கடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதை அடைய முடியல. இப்படி ஒரு ஏக்கம் வர்ற சமயத்துலேயும் சில பேர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய அதிகாரி, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர், அவர் டென்ஷனாக ஆகிட்டார்னா உடனே அறை கதவை சாத்தி விடுவாங்களாம். அவரே சாத்திக்குவாராம். அப்படி சாத்திக்கிட்டு உள்ளே எதையாவது வெறித்து பார்த்துக்கிட்டே நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாராம். இந்த பழக்கம் உலகம் பூரா உண்டு. நகம் கடிக்கிறவங்களை அந்த பழக்கத்திலேருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு லண்டனில் உள்ள அழகியல் நிறுவன நிபுணர்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. சில ஆய்வுகள் பண்ணி பார்த்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களையெல்லாம் தேடி பிடிச்சாங்க. அவங்களையெல்லாம் 3 பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பிரிவுக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற நினப்பு வர்றப்போவெல்லாம் டைரி எழுத ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாங்களாம். இன்னொரு பிரிவுக்கிட்ட, உங்களுக்கு அந்த நினைப்பு வர்றப்போவெல்லாம் உங்கள் நகத்துக்கு வண்ணம் பூச ஆரம்பிச்சிருங்க, அழகுபடுத்த ஆரம்பிச்சிருங்க, நெயில் பாலிஷ் போடுறாங்களே அது மாதிரி. அப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. 3வது குழுவினர்கிட்ட, உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற எண்ணம் வர்றப்போலாம் விரல்களை இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி 3 வித முயற்சி பண்ணி பார்த்ததில் கடைசியாக அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 3வது குழு செஞ்சதில் நல்ல பலன் கிடைச்சிதான். அதாவது நகம் தெரியாதபடிக்கு விரலை இறுக மூடிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் மாறுதான். அப்படி இருந்தவங்கக்கிட்ட இந்த நகம் கடிக்கிற பழக்கம் மெதுவாக குறைஞ்சி போச்சான். அதனால் நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு பழக்கம். அதனால் அவர் விரலில் எப்போவும் நகம் இருக்கிறது இல்லை. விரல் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். அவருக்கு திடீர்னு உடம்புல அரிப்பு, சொரிஞ்சிக்க முடியல, அரிப்பும் நிற்கலை. 1 வாரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டார். கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட ஓடினார். அவர் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மாத்திரை கொடுத்து வேலைக்கு ஒன்று சாப்பிடு அப்படின்னாராம். இந்த மாத்திரை எதுக்கு டாக்டர்? அரிப்பு நிற்கிறதுக்கா அப்படின்னாராம். இல்லை, நகம் வளர்கிறதுக்காக அப்படின்னாராம் இந்த டாக்டர். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.